வணக்கம். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் பற்றி பேச போகிறேன். பாலிட்டிக்ஸ்லாம் இல்லை, சும்மா நார்மலாக எல்லார் லைஃப்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். அது என்ன அப்படின்னா ஃபிட்னஸ். ஓகே, ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே முக்கியமான ஒரு இடத்த வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் ஃபிட்னஸ் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஃபிட்னஸை கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப சிலர் தான் எடுத்துக்கிறாங்க. செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிலர் தான் செய்கிறாங்க, எல்லாருமே செய்கிறது கிடையாது. சரி, இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறது எப்போல்லாம் நமக்கு இந்த தோணும் நம்ம மனசில் அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னா பொதுவாகவே குறிப்பிட்ட ஒரு 20 வருடங்கள் கேப்பில் நம்ம ஃபிட்னஸ் பற்றி யோசிப்போம். ஃபஸ்ட்டு 20வது வயசில் 20 வயசு இருக்கும் பொழுது ஃபிட்னஸ் பற்றி யோசிப்பாங்க. அதை விட்டுட்டா அதுக்கப்புறம் நேர 40 வயசு 40வது வயசில் ஃபிட்னஸ் பற்றி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் நேராக 60 வயசில் ஃபிட்னஸ் பற்றி யோசிப்பாங்க. இதில் இந்த 20 வயசு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா அழகு சார்ந்து இருக்கும். ஏன்னா 20 வயசில் எப்போவுமே நம்மளுக்கு அழகு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்மளை ரொம்ப அழகாக நம்ம காமிச்சிக்கணும், அதாவது இளமை காலம் இல்லையா அது. ஸோ அப்போது நம்ம ரொம்ப அழகாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த வயசில் ஒருவேளை ஓவர் வெயிட்டில் இருந்தாங்க அப்படின்னா வெயிட்டை குறைக்கணும்னு பார்ப்பாங்க. இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கோன்னா இல்லை கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் பூசினாப்பில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிப்புற அழகு சார்ந்த விஷயங்களும் நிறைய பண்ணுவாங்க. ஸோ ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபிட்னஸில் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி எவ்வளவோ அட்வான்ஸ்டாக நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த பிஎம்ஏ அது இதெல்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாமே வருது ஃபிட்னஸில். அப்போ 20 வயசில் இவங்க என்ன மாதிரி ஃபிட்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தங்களை அழகாக காமித்து கொள்ளக்கூடிய வகையில் உள்ள ஃபிட்னஸை தான் பண்ணுறாங்க. ஒருத்தரும் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. சிலர் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கோ, இல்லை சிலர் யோகாவோ, சிலர் ஜிம்முக்கு போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களோ. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு இல்லையா, ஏரோபிக்ஸ் இருக்குது, ஜும்பா டான்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு ஃபிட்னஸ்க்கு. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்னஸை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசில் ரொம்ப குண்டாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதே குழந்தை 20 வயசில் வரும் பொழுது அவங்க ஹெல்த்து குறித்து, அதாவது ஓவர் வெயிட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கான்சியஸ் அவங்களுக்கு தானாகவே வந்துடும். ஏன்னா எல்லாருமே உருவத்தை வச்சு கேலி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ சின்ன வயசுலேருந்து எல்லாரும் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரியாது. ஒரு 5 வயசு 6 வயசுலலாம் நம்ம நல்லா குண்டாக இருந்தால் குழந்தைங்கள கொஞ்சுவோம். அது இந்த 10 வயசு கடக்கும் பொழுது ஒரு குழந்தை குண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அந்த குழந்தையோட மனசில் ஒரு காம்ப்ளெக்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ 10 வயசில் அந்த குழந்தை போய் நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு மைண்ட் இருக்காது. ஆனால் அதே 20 வயதை நெருங்கும் போது அவங்க யோசிப்பாங்க. ஒரு காலேஜ் போகும்போது நம்ம ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கோம், எல்லாரும் நம்மளை குண்டுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களே, நம்ம உடம்பை குறைக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்களுமே நம்ம ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கோம்னு கிண்டல் பண்ணுறாங்களே, நம்ம கொஞ்சம் உடம்பு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பாங்க. இது 20 வயதில் இந்த சிந்தனை கண்டிப்பாக வரும், எல்லாருக்குமே வரும். கரெக்டான ஃபிட்னஸில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சிந்தனை வரும் 20 வயசில். ஏன்னா 20 வயசு அழகு சார்ந்த ஒரு வயசு. அப்போ அந்த அழகு சார்ந்து அவங்க என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை முயற்சிகளையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அத்தனை முயற்சிகளையும் செய்வாங்க. எல்லாருமே அப்படி தான், இதுக்கு யாரும் விதிவிலக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி 20 வயசில் ஒரு ஃபிட்னஸ் பற்றி கொஞ்சம் யோசிப்போம். அதை தாண்டியாச்சுன்னா 40 வயசு. ஸோ இந்த 20 வயசுலேருந்து இந்த 40 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த 20 வருட காலம் இருக்குது தெரியுமா, இதுதான் ஹார்ட் ஆஃப் த லைஃப்னு சொல்லலாம். அதாவது நம்ம லைஃப்லேயே முக்கியமான காலகட்டம் அப்படிங்கிறது இந்த 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நடக்க வேண்டிய முக்கியமான எல்லா விஷயங்களுமே இந்த 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே தான் நடக்கும். நம்ம படிப்பை முடித்து டிகிரி வாங்கிட்டு அதை சார்ந்த வேலையோ இல்லை வேறு ஏதோ வேலையோ, நமக்கு பிடிச்ச வேலையோ ஏதோ ஒரு வேலைக்கு போகிறது, சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேடிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைகள்
குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் ஒரு பேரண்டிங், பெற்றோர்கள் ஆகிறது, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே தான் நடக்கும். அப்போது இந்த 20 வருஷ காலம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் குறித்த ஒரு கான்சியஸ் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் இருக்காது. சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, குழந்தைங்களை பார்த்தோமா, வளர்த்தோமா, இதுதான் இருக்கும். இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதும் இந்த 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே தான். குடும்ப பிரச்சனைகள் வந்து பெரும்பாலும் சந்திக்கிறது நம்ம 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே தான் சந்திப்போம். அதாவது நம்மளுக்கு நேரடியான பிரச்சனைகள். நிறைய வீட்டில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸால் பாதிக்கப்படுறாங்க. அப்போ வந்து அது வந்து செகண்ட்ரியாக தான் இருப்போம். நம்ம அந்த பிரச்சனையில் வந்து செகண்ட்ரியாக தான் இருப்போம். டைரெக்டாக ஒரு பிரச்சனை நம்மளுக்கு லைஃப்பில் வருது அப்படின்னு சொன்னால் அது இந்த 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த 20 வருஷம் பார்த்தீங்கன்னா அழகு குறித்தோ, ஃபிட்னஸ் குறித்தோ, அது எந்த ஃபிட்னஸாக வேணால் இருக்கலாம், மென்டல் ஃபிட்னஸாக இருக்கலாம், உடல் சார்ந்த ஃபிட்னஸாக இருக்கலாம், எதை பற்றியுமே நம்ம கவலைப்பட மாட்டோம். ஒன்லி வந்து நம்ம குடும்பத்தை பற்றி மட்டும் தான் கவலைப்படுவோம். நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, நம்ம கல்யாணம் ஆகிட்டோம், குழந்தை ஆயிடுச்சு, நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம், பெற்றவங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம், நாளைக்கு இவங்களுக்கு ஏதாவது என்ன சேர்த்து வைக்க போகிறோம், எப்படி சேர்த்து வைக்க போகிறோம், இப்போ இருக்கிற சம்பளம் பத்தலை, இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம இதோடு சேர்த்து வேறு ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா, எக்ஸ்ட்ரா ஏர்னிங்க்கு வந்து ஏதாவது பண்ணலாமா, இது எல்லாமே சிந்திக்கிறது இந்த 20 வருஷத்தில் தான் சிந்திப்போம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த 20 வயசுலேருந்து 30 வயசு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லைஃப்பை செட்டில் பண்ணுற வயசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஃபிட்னஸ் பற்றி யோசிச்சே இருக்க மாட்டோம். ஸோ இந்த 40 வயசு அப்படிங்கிறது ஒரு அந்த 10 வருஷமும் தாண்டும் போதுமே நம்மளுக்கு தோணும். 10 வயசில் அது வந்து ஜாலியாக இருக்கும். எனக்கு 10 வயசு ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவோம். 20 வயசுலையுமே அது கொஞ்சம் நம்ம அடல்ட் ஆகிட்டோம், பெரியவங்களாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து கொண்டாடுவோம். அதே 30 வயசு வரும்பொழுது ஐயோ 30 வயசு ஆயிடுச்சா, அதுவே 40 வயசு வரும்போது எப்படா 40 வருஷம் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்படி வரும்பொழுது அந்த 40வது வயது அப்படின்னு வரும்பொழுது ஒரு சிந்தனை வரும். கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது ஆண்களுக்கெல்லாம் லைட்டாக தொப்பு விழுந்துருச்சோ நம்மளுக்கு, ஏன் இப்படி தொப்பு விழுந்துருச்சு, அது மாதிரி பெண்களுமே வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப வெயிட் போட்டுட்டோமோ, எதுக்கு இப்படி இந்த மாதிரி ஆகிட்டோம் நம்ம அப்படின்னு யோசிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம், அது முடி விஷயம்தான். 40 வயசுல முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்காதவர்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இது வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வந்து தண்ணி மாறி இருக்கு, வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்துட்டோம், அங்கேயே செட்டில் ஆகிட்டோம், அங்கே இருக்கிற தண்ணி நம்மளுக்கு ஒத்துக்கல அதனால கொட்டுது. இல்லை சாப்பாடு நம்ம சின்ன வயசுல வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ வந்து சாப்பாடு வந்து ஹெல்த்தியாக இல்லை அதனால முடி கொட்டுது அப்படின்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம். பட் அப்படி கிடையாது. 40 வயசானால் முடி கொட்டும். அது யாராக இருந்தாலும் சரிதான். எல்லாருக்குமே அந்த 40 வயசில் அந்த வீக்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். வயசாக ஆக ஆக நம்மளுக்கு வீக்னஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் 10 வயசுலேருந்து 20 வயசு வர வரைக்கும் உங்களுடைய உடலில் எல்லாமே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹைட்டில் இருந்து வெயிட்டில் இருந்து எல்லாமே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே 20 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் வரும்பொழுது கொஞ்சம் ஓவர்லோட் ஆகும். அதே 40 வயசுக்கு வரும்பொழுது நம்ம வந்து அதை பற்றி யோசிப்போம், ஏன்டா ஓவர்லோட் ஆகுது, நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். அதே நேரத்தில் நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 40 வயசில் கொஞ்சமாக அது வந்து என்ன சொல்கிறது, 40 வயசு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே வந்தது 40 வயசுக்கு அப்புறம் குறைஞ்சிரும். எது செயல்பாடு, அதாவது ஆர்கன் சைஸு சொல்லலை, செயல்பாடு சொல்கிறேன். அதாவது சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஆர்கன் நல்லா வேலை செஞ்சுட்டே வரும். அதுவே இந்த 40 வயசு நம்ம 30 வயசை கடக்கும் போதே நிறைய பேருக்கு அந்த ஆர்கன்களில் வந்து செயல்பாடுகள் குறைவதை வந்து நம்ம கண்கூட பார்க்க முடியும். இதெல்லாம் இயற்கை தான், எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான், எல்லாருக்கும் அப்படி தான். ஒரு பாதி வயசு வரைக்கும் நம்மளுடைய ஹெல்த் வளர்ந்துக்கிட்டே வரும், பாதி வயசுக்கு அப்புறம் ஹெல்த் வந்து தளர்ந்துக்கிட்டே வரும். இதுதான் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம ஒரு வேளை ஹெல்த்தியாக சாப்பிட்லையோ, நம்ம வந்து நல்லா தண்ணி குடிக்கலையோ, இந்த தண்ணி நம்மளுக்கு ஒத்துக்கலையா, அந்த கிளைமேட் ஒத்துக்கலையா, ஹீட் ஒத்துக்கலையா, டஸ்ட் ஒத்துக்கலையா, இதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய உடல்வாகே அப்படி தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவம் வந்து நம்மளுக்கு கிடையாது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய எதை எடுத்தாலும் கூகுளில் போய் தேடுறது. நம்மளுக்கு ஏன் முடி உதிருது, எனக்கு இது ஏன் முடி உதிர்றதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்க முடியும், அதை போய் கூகுளில் தேடுறது. அதில் காரணங்களை எடுத்து வச்சுட்டு இதில் எதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு டிக் அடிக்க வேண்டியது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து இது பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து
நம்ம வந்து நார்மலாக இந்த காலத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த 40 வயதில் முடி உதிர்தல் என்பது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். அப்நார்மலாக நம்மளுக்கு முடி இப்படி இழுத்தாலே கையில் இப்படி வந்துடுது, கொத்து கொத்தாக வருதுன்னா அது அப்நார்மல். ஆனால் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து சாதாரண விஷயந்தான். இதில் வந்து பெருசாக மண்டையை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த 40 வயசை கடக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ 40 வயசு ஆயிடுச்சா, இவ்வளோ. நம்மளுக்கு இந்த விவேக் அவர்கள் வந்து காமெடியில் சொல்லுவாங்களே, என்ன ஒரே ஒரு முடி நிறைச்சிருக்கு, நம்மளுக்கு என்ன வயசாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்பார் இல்லையா. அந்த மாதிரி தான் முடி வேற நிறைச்சி போயிடும், நிறைக்க ஆரம்பிச்சிடும், முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். இதில் என்ன கொடுமைன்னா நரைச்ச முடி கொட்டாது, கருப்பாக இருக்கிற முடி தான் கொட்டும். அது வேற பெரிய பிரச்சனையாக இருக்கும். என்னடா இது, வெள்ளை முடி கொட்டினா கூட பரவாயில்லைங்க, கருப்பாக இருக்கிற முடியெல்லாம் கொட்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ இந்த 40 வயசில் ஃபிட்னஸ் பற்றி நம்ம யோசிப்போம். நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்ததில், வேலைக்கு போனதில், சம்பாதிக்கிறதுல நம்மளுடைய ஃபிட்னஸை நம்ம பார்க்கலையோ, நம்ம ஹெல்த்தை நம்ம கவனிச்சிக்கலையோ அப்படின்னெல்லாம் தோணும். ஸோ இந்த 40 வயசில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபிட்னஸ் அப்படிங்கிறது மெயினாக வெயிட் லாஸாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. அதாவது செயற்கையாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது, அதாவது சிம்பிளாக நீங்கள் ரொம்பலாம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாங்க, இந்த ட்ரிங்கை குடிச்சிக்கோங்க, டெய்லி குடிச்சிங்கனாலே வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நிறைய ட்ரிங்க் வந்து ரிஸ்கியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹெல்த்தை வந்து ரொம்ப கேள்விக்குறியாக்குனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஆர்கன்ஸ் வந்து, இன்னர் ஆர்கன்ஸ் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க, ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கார்டியக் அரெஸ்ட் ஆயிடுது. என்ன ஆச்சு இவங்களுக்கு, என்ன தான் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிடணும். சரி, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தா கூட நிறைய பேர் வந்து இந்த யோகா இல்லை உடற்பயிற்சி, ஜிம் இதெல்லாம் போய் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து உடலை வருத்தி நம்ம வந்து உடலை குறைச்சோன்னா ஓரளவுக்கு அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுலேயும் கூட சிலர் வந்து டயட்டுன்ற பேரில் சாப்பாடே சாப்பிட்றதில்ல, சாப்பாடு சாப்பிட்றதே விட்டுடுறாங்க. அது ரொம்ப வெஜிடபிள் சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, என்னத்தை வேணால் சாப்பிடுங்க. இதனால் சாப்பாடு வந்து அதிரடியாக வந்து சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இந்த 40 வயசில் நம்ம பண்ணக்கூடிய தப்புகளில் மிகப்பெரிய தப்பு என்னென்னா சாப்பாடை குறைச்சிடுறது, அதிரடியாக உடனே குறைச்சிடுறது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு டயர்ட்னஸ் தான் அதிகமாகும். அதனால் வந்து ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க. ஸோ இந்த 40 இயர்ஸில் வந்து ஃபிட்னஸ் அப்படிங்கிறது மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறதுலையும் முடியை காப்பாற்றுறதுலேயும் தான் இருக்குது. ஸோ 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். அது வந்து 30 இயர்ஸ்லேயே நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 60 வயசு. 60 வயசில் என்ன மாதிரி ஃபிட்னஸை வந்து யோசிப்பாங்க அப்படின்னா, 60 வயசில் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய அன்றாட வேலைகளை அவர்களே பார்த்து கொள்வது தான் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது 60 வயசில். ஸோ 60 வயசில் தங்களுடைய வேலைகளை யாருடைய உதவியும் இல்லாமல் ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபிட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் 60 வயசுக்கு உண்டான ஃபிட்னஸ். அப்போது அவங்க வந்து என்ன செய்வாங்க, சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் போதும். முட்டு வலி வர்றது, இல்லை கை கால் வலி வர்றது, இதெல்லாம் வந்து சகஜமான ஒரு விஷயந்தான். 60 வயசில் முட்டு வலி வந்துருச்சு, கை கால் வலி வந்துருச்சு, இதெல்லாம் வரதான் செய்யும் வயசானா. ஏன்னா நம்மளுடைய போன்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆகிடும். நம்மளுக்கு 20 வயசில் இருந்த போனோட ஸ்ட்ரென்த் 60 வயசில் இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து எல்லா ஆர்கன்ஸுமே வீக்காக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உடலில் வந்து நிறைய பெயின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்தான். ஸோ அந்த வயசில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளாக வாக்கிங் போகிறது, இதுதான் பெஸ்ட்டு எக்ஸசைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு வாக்கிங் போங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. வாக்கிங் போகிறது வந்து ரொம்ப பெரிய எக்ஸசைஸு 60 வயசுக்காரங்களுக்கு. சரியா. ஆனால் ஃபிட்னஸ் ஃபீல்டுலேயே இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரியான பெரிய பெரிய ஃபிட்னஸ்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபிட்னஸ் ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ 60 வயசில் இருக்கிறவங்க வாக்கிங் போகிறது சிறந்த ஃபிட்னஸாக இருக்கும். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அதை தாண்டி அவர்களுடைய அன்றாட வேலைகளை அவர்களை கவனித்து கொள்கிறார்கள் அப்படின்னாலே அவங்க 60 வயசில் ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த 3 வயசில் தான் முக்கியமாக நம்ம ஃபிட்னஸ் பற்றி யோசிப்போம். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, மென்டல் ஃபிட்னஸும் இருக்குது. ஸோ மென்டல் ஃபிட்னஸ் வந்து நம்ம வந்து எப்போவுமே நல்லபடியாக வச்சுக்கணுன்னா அதை பற்றி வந்து யாருமே யோசிக்கிறது கிடையாது, பெரும்பாலும் யோசிக்கிறது கிடையாது. தினமும் ஒரு 10 நிமிஷமாவது
மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும், மனசை ஒருநிலைப்படுத்தி நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஒர்க் ப்ரெஷரு, வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது நம்மளிருந்து நம்ம விலகி இருக்கணும். நான் என்பதிலிருந்து விலகி இருக்கணும். அந்த 10 நிமிஷம் விலகி இருந்தாலே நம்மளுடைய மைண்ட் வந்து நல்லபடியாக செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் இல்லாமல் மென்டல் ஃபிட்னஸ்லையும் எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. மென்டல் ஃபிட்னஸை பற்றி யாருமே யோசிக்கிறதில்ல. ஸோ மென்டல் ஃபிட்னஸ் பற்றியும் யோசிங்க. எல்லாருமே 20 வயசுலையும் சரி, 40 வயசுலையும் சரி, 60 வயசுலையும் சரி ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ யோசிங்க. ஃபிட்னஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுடைய கருத்துகள், உபயோகமாக இருக்கக்கூடிய கருத்துகள் மக்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய வெற்றி பற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.